வணக்கம். ஜெர்மன் மீடியால வந்த ஒரு நியூஸ் இப்போ பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதாவது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டும் பிரதமர் மோடி போன் எடுக்கலன்னு சொல்றாங்க. இது என்ன, சும்மா ஒரு கம்யூனிகேஷன் கேப்பா, இல்ல இந்தியா யுஎஸ் உறவுல எதுவும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சா? என்ன நினைக்கிறீங்க? அந்த ஜெர்மன் கட்டுரை என்னதான் சொல்லுது? அதிபர் ட்ரம்ப் 4 தடவை பிரதமர் மோடிய போன்ல கூப்பிட முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா மோடி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னு அந்த கட்டுரை சொல்லுது. அதோட தலைப்பே பாருங்க, ட்ரம்ப் கூப்பிடுறாரு ஆனா மோடி எடுக்கல அப்படின்னு. இது சோஷியல் மீடியாவிலயும் நல்ல வைரல் ஆச்சு. இது வெறும் போன் எடுக்காத விஷயம் இல்ல, 2 நாட்டு உறவுல ஒரு டென்ஷன் இருக்குன்னு காட்டுதுன்னு அந்த கட்டுரை விவரிக்குது. 4 தடவை கூப்பிட்டோம் எடுக்கலன்னா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு அந்த ஜெர்மன் மீடியா சொல்லுது. அமெரிக்கா போட்டிருக்கிற புது வரிகள். இன்னில இருந்து கிட்டத்தட்ட $60 பில்லியன் மதிப்புள்ள இந்திய பொருட்கள் மேல அமெரிக்கா 50% வரி போடுறாங்க. இதுல மருந்து, செமிகண்டக்டர் மாதிரி சில முக்கியமான பொருட்கள் இல்லதான், ஆனாலும் இது பெரிய பாதிப்பு தான். அந்த ஜெர்மன் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவும் பிரேசிலும் தான் இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து இவ்ளோ கடுமையான வரியை சந்திக்குதான். ஜப்பான், சவுத் கொரியா மாதிரி நாடுகள் ஓரளவுக்கு அமெரிக்கா சொல்றதை கேட்டதா ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இந்தியா தன்னோட பொருளாதார இறையாண்மை, வர்த்தக நலன்கள் இதுல எல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கு, விட்டு கொடுக்க தயாரா இல்லேன்னு அந்த கட்டுரை சொல்லுது. அப்போ இது வெறும் ட்ரேடு விஷயம் இல்ல, இந்தியாவோட ஃபாரின் பாலிசியோட வெளிப்பாடுன்னு சொல்லமா? கரெக்ட். இந்தியாவோட தேசிய நலனுக்கு எது சரியோ அந்த நாட்டு கிட்ட இருந்து இந்தியா என்ன வாங்கும். அதாவது யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்ற மாதிரி. ஆமா, அதாவது இந்தியாவோட எரிசக்தி தேவை, வெளியுறவு கொள்கை முடிவு இதெல்லாம் வேற யாரும் தீர்மானிக்க முடியாதுங்கிறதுல இந்தியா தெளிவா இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இந்தியாவோட இந்த ஒரு உறுதியான சுதந்திரமான நிலைப்பாடு இருக்குல்ல, இது அமெரிக்காவோட பிரஷரை சந்திக்கிற மத்த சில நாடுகளுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம்னு அந்த ஜெர்மன் மீடியா நினைக்கிறதா தெரியுது. அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்துற தொலைபேசி ஒப்பந்த ராஜதந்திரம்னு ஒன்னு சொல்றாங்க. அதுல பிரதமர் மோடிக்கு உடன்பாடு இல்லையா. அதாவது முக்கியமான டீல்ஸ் எல்லாம் போன்லயே பேசி முடிக்கிறது. அப்புறம் அது சம்பந்தமா முழுசா இல்லாத இல்ல தங்களுக்கு சாதகமான தகவலை உடனே சோஷியல் மீடியாவுல போடுறது, இல்ல பப்ளிக்கா சொல்றது. இப்படி ஒரு ஸ்டைல் ட்ரம்ப்புக்கு இருக்குன்னு ஒரு கருத்து உண்டு. அமெரிக்கா வியட்நாம் ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தை அப்போ ட்ரம்ப் இப்படி செஞ்சதாகவும் அது வியட்நாம்க்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த அணுகுமுறை பிரதமர் மோடிக்கு பிடிக்காம போயிருக்கலான்னு அந்த ஜெர்மன் கட்டுரை சொல்லுது. இதனால கூட முக்கியமான விஷயங்களை போன்ல பேச வேண்டான்னு அவர் நினைச்சிருக்கலாம்னு ஒரு வாதம் இருக்கு. அப்போ இது பாலிசி வேறுபாடு மட்டும் இல்லாம டீல் பண்ற ஸ்டைல்லயும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இது தவிர வேற ஏதாவது குறிப்பிட்ட சம்பவம் நடந்ததா அந்த ஜெர்மன் மீடியா சுட்டி காட்டுதா? ஆமா, அது அதிபர் ட்ரம்ப் போட்ட ஒரு ட்வீட். ஜூலை 31, 2025 அன்னைக்கு ட்ரம்ப் இந்தியாவோடையும் ரஷ்யாவோடையும் பொருளாதாரத்தை செத்து போனது டெட் எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாரு. இந்தியா வேகமா வளர்ற பொருளாதாரம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கமெண்ட் வந்தது. அதான் விஷயம். இந்தியா உலகத்தோட 3வது பெரிய பொருளாதாரமா ஆகணும்னு முயற்சி பண்ற இந்த நேரத்துல இந்திய பொருளாதாரத்தை செத்ததுன்னு ட்ரம்ப் சொன்னது பிரதமர் மோடிய தனிப்பட்ட முறையில ரொம்ப காயப்படுத்திருக்கலான்னு அந்த ஜெர்மன் மீடியா ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது சும்மா ஒரு அரசியல் விமர்சனம் இல்ல, 2 நாட்டு உறவுல விரிசல் வர இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு அந்த கட்டுரை சொல்லுது. ஆக மொத்தம் வர்த்தக போர், டிப்ளமசி ஸ்டைல் வேறுபாடு, அப்புறம் இந்த மாதிரி பர்சனல் கமெண்ட்ஸ், இப்படி பல காரணங்கள் அடுக்குறாங்க. இது வெறும் பைலாட்ரல் பிரச்சனை இல்ல, மாறி வர்ற உலக ஒழுங்குல இது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டா இருக்கலாம் அந்த ஜெர்மன் கட்டுரை சொல்லுது. அமெரிக்காவோட ஒரு பழைய டெக்னிக் இருக்குல்ல, அதாவது தன்னோட பெரிய மார்க்கெட்டை காட்டி மத்த நாடுகளை பணிய வைக்கிறது. அந்த உத்தி இந்தியாவோட விஷயத்துல இப்ப பலிக்கலன்னு தெளிவா தெரியுதான். மோடி அரசாங்கம் அமெரிக்கா அழுத்தத்துக்கு பணியாதது மட்டும் இல்லாம தன்னோட சுதந்திரமான நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா நிக்குது. இதனால அமெரிக்காவோட மத்த பிளான்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்களா? குறிப்பா சீனாவை வச்சு அவங்க போட்ட திட்டம். ஆமாம், அந்த ஜெர்மன் கட்டுரையின் படி இந்தியாவோட இந்த ஸ்டாண்டால அமெரிக்காவோட இந்தோ பசிபிக் வியூகம், அதாவது ஆசியா பசிபிக்ல சீனாவோட வளர்ச்சிய பேலன்ஸ் பண்ண இந்தியாவை ஒரு முக்கிய பார்ட்னரா பயன்படுத்த நினைச்ச திட்டம் அது இப்ப கொஞ்சம் தடுமாறுதான். இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டோட சப்போர்ட் இல்லாம அந்த வியூகம் முழுசாகாது. இப்போதைய நிலைமையில அந்த வியூகத்தோட ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறியாகிடுச்சுன்னு அந்த ஜெர்மன் மீடியா சொல்றாங்க. இதோட தாக்கம் குவாட் மேலையும் விழுந்திருக்குதான். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இருக்கிற அந்த கூட்டமைப்போட எதிர்காலமும் நிச்சயம் இல்லாம இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. அதே நேரம் சீனா கூட இருக்கிற உறவு பத்தி என்ன சொல்றாங்க? இது சும்மா அமெரிக்காவுக்கு எதிர்வினையா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போ தெரியற இந்த உறவு மேம்பாடு சும்மா தற்காலிகமானதோ இல்ல அமெரிக்க எதிர்ப்புக்காகவோ இல்லையா. இந்தியாவோட உறவுல சீனா ஆர்வமா இருக்காங்களா? சீனாவுக்கும் இந்தியா ஒரு முக்கியமான நாடுதான் அந்த ஜெர்மன் மீடியா சொல்லுது. உலக பொருளாதாரம், ஜியோ பாலிடிக்ஸ்ல தன்னோட இடத்தை இன்னும் பலப்படுத்திக்கவும் அமெரிக்காவோட செல்வாக்கை எதிர்கொள்ளவும் இந்தியாவோட ஒத்துழைப்பு சீனாவுக்கு தேவைப்படலாம். இந்தியா ஒரு வளர்ந்து வர பெரிய எக்கானமி, ஒரு ரீஜனல் பவர். அதனால சீனா இந்தியா ஒரு முக்கியமான பங்குதாரரா பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த
ஆதாரம் விளக்குது. இந்த நிலைமையில இந்தியாவோட அடுத்த மூவ்ஸ், குறிப்பா பிரதமர் மோடியோட சீனா பயணம் ரொம்ப முக்கியமா இருக்குமே. அந்த ஜெர்மன் கட்டுரைய பத்தி பேசின வீடியோலயும் இத சொல்றாங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO மாநாட்டுக்காக பிரதமர் மோடி சீனா போறாரு. இந்த பயணம் உலக நாடுகள், குறிப்பா அமெரிக்கா ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. இந்த மாநாட்டுல சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் சில முக்கிய தலைவர்களை தனியா மீட் பண்ணி பேச திட்டமிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது இப்போதைய சூழல்ல ஒரு வலுவான மெசேஜ் கொடுக்கலாம். இந்த மீட்டிங், இந்த மொத்த நிகழ்வுகளுக்கும் அதிபர் ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுமாறுங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். இந்த மொத்த விஷயத்தோட தாக்கத்தை பத்தி பேசும்போது அந்த ஜெர்மன் ஊடக ஆதாரம் ஒரு கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணுது. இவ்வளவு கொஞ்ச காலத்திலேயே ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா அமெரிக்க உறவுகளுக்கு இதுக்கு முன்னாடி பார்க்காத, முன்னோடி இல்லாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு அது சொல்லுது. பல வருஷமா 2 நாடுகளும் கஷ்டப்பட்டு உருவாக்குன உறவுகள் இவ்ளோ வேகமா பலவீனமானது வருத்தம் தான்.